முட்டையை ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்க முட்டை வச்சு இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரச சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதுலேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு அந்த கடலைப்பருப்பு நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் கடலைப்பருப்பு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட இடையிலேயே கொஞ்சமாக சோம்பு, சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இந்த கடலைப்பருப்பு நல்லா செவந்து வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருக்கிற கடலைப்பருப்புலாம் நல்லா செவந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இடித்த இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட பேஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இந்த ரெசிபி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா அதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துட்டு இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. வெங்காயத்து கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வதக்குனிங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி ரொம்ப தடிமனாக கட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மெல்லிஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாகவே வதங்கி வரும். தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இடித்த மெழுகு சேர்த்துக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் மிளகாய் தூளோட கொஞ்சமாக தனியாக தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சமாக தான் சேர்க்கணும். சும்மா அந்த மசாலா கொதிக்கிறதுக்காக தான். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் தண்ணி சேர்க்கணும். ரொம்ப அதிகமாகலாம் சேர்த்துடக்கூடாது. நம்ம சேர்த்துருக்கிற தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் முட்டை சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதில் சேர்க்கறதுக்காக 5 முட்டையை சேர்த்துருக்கேன். அந்த 5 முட்டையும் ஒரு பவுலில் உடச்சிட்டு சேர்த்துருக்கேன். நம்ம முட்டையை ஃபஸ்ட்டே பவுலில் உடச்சி சேர்க்கறதுனால ஏதாச்சும் அழுகுன முட்டை இருந்தால் கூட நம்மளுக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிடும். நம்ம டைரெக்டாக சேர்க்கறதுக்கு பதில் இந்த மாதிரி பவுலில் உடச்சி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை சேர்த்ததுக்கப்புறமா கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மசாலா முட்டை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மிளகாய்த்தூள் உப்புலாம் முட்டையில் சரிசமமாக வரும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் முட்டை இந்த மாதிரி கட்டிப்பட்டு வரும். பாருங்கள், அடியிலெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி முட்டை பொடி மாஸ் மாதிரி வந்துடும். அவ்வளோதான், ரொம்பவே டேஸ்ட்டான டிஃப்ரெண்ட்டான முட்டை பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கடைசியாக இடித்த மெழுகு சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ரச சாதத்தோடு வச்சு சாப்பிடலாம். இல்லை சப்பாத்தியோட அப்படியே வச்சு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் சாதத்தை கூட இது கூடவே போட்டு பிசைஞ்சு கூட சாப்பிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ்லாம் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.